ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நம்முடைய வாழ்விலே நாம் தேடுகிற, நம்முடைய உள்ளம் தேடுகிற அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பது கடவுள் மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. இந்த பைபிள் முழுவதும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இது உங்களுக்கு சொந்தம், இதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப இந்த இரண்டு பெரிய சொத்துக்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவை என்றால், இந்த இரண்டையும் எது கொடுக்கும் என்றால் அதுதான் கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய உடனிருப்பு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. தொடக்க நூலின் புத்தகத்திலே ஆதி பெற்றோர்களான ஆதமும் ஏவாளும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எனவேதான் அவர்கள் இருந்த இடத்தை மகிழ்ச்சி வனம் என்று சொல்லுகிறார். அவர்கள் இருந்த இடம் என்னது? மகிழ்ச்சி வனம், இன்பவனம். அவர்கள் இருந்த இடம் இன்பவனம். காரணம், அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அவர்களுக்கு அங்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் இருந்தார்கள். தொடக்க நூலின் புத்தகம் 3வது அதிகாரம் சொல்லுகிறது, கடவுள் அவர்களின் நடுவே உலவினார், ஒவ்வொரு நாளும் உலவினார். உலவினார் அப்படின்றது என்னது? நடக்கிறது, கூடயே இருக்கிறது. கடவுள் அவர்களோடே இருந்தார், கடவுள் அவர்களோடே இருந்தார். கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டிருந்த அந்த ஆதி பெற்றோர்களுக்கு எந்த ஒரு குறையும் அங்கு இல்லை. கடவுளுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கிற மனிதன் எப்போதும் அவன் தன்னை நிறைவில், அவன் நிறை வாழ்வில், நிறை அனுபவத்தில் அவன் இருப்பான், நிறைய அனுபவத்தில் இருப்பான். ஆனால் எப்போது கீழ்ப்படிய மறுத்தானோ, பாவம் அவனுடைய உள்ளத்திலே புகுந்ததோ, அப்போது அவன் இழந்து போனது என்ன என்றால் கடவுளுடைய பிரசன்னம். கடவுளுடைய பிரசன்னத்தை அவன் இழந்து போனான். எனவேதான் அவன் சொன்னான், நான் இப்போது நிர்வாணியாய் இருக்கிறேன், நான் இப்போது நிர்வாணியாய் இருக்கிறேன். நிர்வாணியாய் இருக்கிறேன் என்றால் கைவிடப்பட்டவனாய் இருக்கிறேன், பாதுகாப்பு அற்றவனாய் இருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியாமல் நான் இருக்கிறேன். எப்படி வாழ்வது என்று ஒன்றும் எனக்கு பிடிபடவில்லை. நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் அவனை விட்டு விலகவில்லை, ஆனால் மனிதன் கடவுளை விட்டு விலகுகிறான். மனிதன் கடவுளை விட்டு விலகுகிறான். மனிதன் கடவுளை விட்டு விலகுகிறான் என்றால் என்ன பொருள்? அவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவருடைய உடனிருப்பை விட்டு என்ன செய்கிறான்? விலகி நிற்கிறான். எப்போது இது நடக்கிறது? எப்போது அவனுடைய உள்ளத்தில் கடவுளின் மீது நம்பிக்கை இழந்து போனானோ, கடவுளுடைய வார்த்தையில் அவன் நம்பிக்கை இழந்து போனானோ, எப்போது கடவுளுடைய வாக்குறுதியை அவன் சந்தேகித்தானோ, அப்போது அங்கே கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் வெளியே போகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது என்ன என்றால் கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம். இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை தேடுகிற மனிதனுடைய முயற்சி தான் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கான காரியங்களில் மனிதன் இறங்குவான். எப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது? தன்னிடம் இருந்த சிறந்ததை கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுக்க.
ஆதி பெற்றோருடைய முதல் பிள்ளைகளான காயின், ஆபேல் இவர்கள் இருவரும் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறார். மிக அழகான வார்த்தை சொல்லுகிறது. தொடக்க நூலின் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை கனிவுடன் கண்ணோக்கினார். கனிவுடன் கண்ணோக்குவதற்கான காரணம் என்ன? அவன் தன்னிடம் இருந்ததில் சிறந்ததை, முதன்மையானதை, கொழுத்ததை யாருக்கு கொடுத்தார்? கடவுளுக்கு கொடுத்தார். இதுல மறைவாய் சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன என்றால், ஆண்டவரே, உம்மிடமிருந்தே நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன், உமக்கே என்னில் இருக்கிற சிறந்ததை கொடுக்கிறேன். எப்போது என்னில் இருக்கிற சிறந்ததை நான் கடவுளிடம் கொடுப்பேன் என்றால், கடவுள்தான் எனக்கு அனைத்தையும் கொடுக்கிறார் என்ற ஒரு நன்றி உணர்வு எனக்கு எப்போது இருக்கிறதோ அப்போது என்னில் இருந்ததை, சிறந்ததை நான் யாருக்கு கொடுப்பேன்? கடவுளுக்கு கொடுப்பேன். கடவுளுக்கு. இயேசுவே நன்றி. இது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு, கடவுளை அன்பு செய்வதனுடைய வெளிப்பாடு. கடவுள்தான் எனக்கு எல்லாம் கொடுக்கிறார் என்ற ஒரு நன்றி உணர்வு, இது அன்பின் பால் எனக்குள்ளாக எழும்புகின்ற, எனக்குள்ளாக வருகிற இந்த அன்பு உணர்வின் காரணமாக நான் கடவுளுக்கு சிறந்ததை கொடுக்கிறேன். கடவுளுக்கு சிறந்தது. கடவுளுக்கு காணிக்கை தேவையா? கடவுளுக்கு காணிக்கை தேவையா? கடவுளுக்கு காணிக்கை தேவை கிடையாது. ஏன்னா அவர்தான் எல்லாமே கொடுக்கிறவர், அவர்தான் எல்லாத்தையும் படைத்தவர். அப்ப காணிக்கை எனக்கு என்ன சொல்லுது என்றால், நான் கடவுளை அன்பு செய்வதனுடைய ஒரு வெளிப்பாடு, நான் கடவுளையே சார்ந்திருக்கிறேன் என்பதனுடைய வெளிப்பாடு, கடவுள் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தார் என்ற ஒரு நன்றி உணர்வின் வெளிப்பாடு. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. இந்த ஒரு மனிதனுடைய சிறிய முயற்சி என்ன செய்கிறது என்றால், கடவுளுடைய உடனிருப்பை அவனுக்கு கொடுக்கிறது. கடவுளுடைய உடனிருப்பை கொடுக்கிறது. ஆபேலின் காணிக்கையை கடவுள் கனிவோடு கண்ணோக்கினார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், கடவுளினுடைய உடனிருப்பு யாரோடு இருந்தது? ஆபேலோடு இருந்தது. எனவே ஆபேல் அங்கே கொல்லப்பட்ட போது, அவனுடைய ரத்தம் அங்கே கூக்குரல் இடுகிற போது, அங்கே அவனுக்காய் யார் இறங்கி வருகிறார்? கடவுள் வருகிறார். அது எவ்வளவு தூரம் ஆபிரகாமை இந்த வார்த்தை நிறைத்தது என்றால், ஆபிரகாம் இதற்கு அடுத்ததாக அவர் எந்த ஒரு அவநம்பிக்கையான செயல்களையோ சொற்களையோ அவர் எதையுமே பேசவில்லை. தன்னுடைய வாழ்வு முழுவதும் அவர் ஆண்டவரோடு இருப்பதற்காய் எந்த எல்லைக்கும் வேற அவர் என்ன செய்கிறார்? பயணிக்க தயாராகிறார். அதனுடைய உச்சம் தான் என்ன என்றால், 12 வயது இருக்கிற போது ஈசாக்கை நீ பலியிடு என்று சொன்ன போது ஆபிரகாம் அதற்கு தயாரானார். கடவுளை தனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்காக ஆபிரகாம் எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணாலும் போகிறதுக்கு தயாரான. காரணம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாக்குறுதி. ஆதி பெற்றோர்கள் கடவுளுடைய வாக்குறுதியை மீறியதன் காரணமாக, கடவுளுடைய வாக்குறுதியை சந்தேகம் கொண்டதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை இழந்து போனார்கள், நிறைவை இழந்து போனார்கள், அமைதியை இழந்து போனார்கள். ஈசாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி என்றார். ஈசாக்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100வது வயதில் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். இங்கே மனம் தளர்ந்து சோர்வுற்றிருந்த ஆபிரகாமுக்கு 100வது வயதில் ஆண்டவர் நிறைவை கொடுக்கிறார். ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து அதே மகனை நீ பலி கொடு என்று சொன்ன போது, அங்கே ஆபிரகாம் தன்னுடைய ஆன்மீக லெவல்ல அடுத்த லெவலுக்கு அவர் போயிட்டார். எப்படி போயிட்டாரு? அவர் பலியிட தயங்கவில்லை. பலி பொருளை குறித்து என்ன என்று தனது அருமை மகன் கேட்டபோது ஆண்டவர் பார்த்துக் கொண்டார். ஆண்டவர் பார்த்துக் கொண்டார். கடவுளுடைய உடனிருப்பை உணர்கிற மனிதன் சொல்லுகிற ஒரு விசுவாச அறிக்கை, ஆண்டவர் பார்த்துக் கொண்டார். ஆண்டவர் பார்த்துக் கொண்டார். இங்க நம்ம என்ன சொல்றோம்? நம்ம தான் பார்க்கணும். கடவுள் இருக்காரு, ஆனா யார் தான் பார்க்கணும்? நம்ம தான். கடவுள் இருக்காரு, ஆனா நம்ம தான் செய்யணும். கடவுள் இருக்காரு, கடவுள் அவர் இருப்பார். நம்ம செய்யறத நம்ம தான் செய்யணும். நம்ம செய்யறத நம்ம தான் செய்யணும்னா நம்முடைய தப்பா செஞ்சோம்.
நம்ம செய்யணும் உண்மை. ஆனால் அது கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி, கடவுளுடைய அறிவுரையின்படி என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். நம்மளுடைய பிரசன்னம் உடன் இருக்கிற போது ஒரு மனிதன் அவன் எப்படி ஆகிறான் என்றால், தன்னுடைய வாழ்வில் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு நிறைவான மனநிலைக்கு அவன் தொடக்க நூலின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஏனோக்கு. யார் அவர்? கடவுளோடு நடந்தார். ஏனோக்கு யாரு? கடவுளோடு நடந்தார். 3வது அதிகாரத்தில் கடவுள் மனிதனோடு நடக்கிறார். 5வது அதிகாரத்தில் மனிதன் கடவுளோடு நடக்கிறார். ஏனோக்கு கடவுளோடு நடந்தான், பின்பு அவனை காணவில்லை. கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். பைபிள்ல நமக்குன்னு சொல்லப்படுகிற ஒரு ஃபுல்ஃபில்டு பர்சனாலிட்டி யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? ஏனோக்கு. ஏனோக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவன் சாகல. அவன் சாகல. கடவுளுடைய பிரசன்னம் ஒருவனை அழியாமைக்குள்ளாக கொண்டு போகும். விடுதலை பயணம் 33 15 16 இப்படி சொல்லுகிறது. 13 இருந்தே வாசிக்கலாமே. 33 13 இருந்து, இப்போது உம் பார்வையில் நான் தயை பற்றி இருந்தால் உம் வழிகளை எனக்கு காட்டியருளும் சொல்றாரு. நீ இந்த மக்களை என்ன செய்? கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டேயா, ஆனா யாரு கூட வர போறா? இதுவரை அவங்க எப்படி வந்தாங்க? ஆண்டவரின் தூதர் அவர்களுக்கு முன்னால் போகிறார். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களோடே வருகிறது. ஆண்டவரின் தூதர் அவர்களோடு பயணிக்கிறார். இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு? மன்னா கிடைச்சிருக்கு, காடை கிடைச்சிருக்கு, செங்கடல் பிரிஞ்சிருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. இப்ப இந்த பிரச்சனை நடந்த உடனே கடவுள் சொல்றாரு, இந்த இவங்களோட நானு வரமாட்டேன், நீ இவங்களை கூட்டிட்டு போ, நீ இவங்கள கூட்டிட்டு போ. அப்ப மோசே கேட்கிறாரு, இவ்வளவு தூரம் என்ன செஞ்சுட்ட? கூட்டிட்டு வந்துட்ட. எகிப்து நாட்டுல இருந்து சீனாய் பாலை வெளி வர என்ன செஞ்சுட்ட? கூட்டிட்டு வந்துட்ட. நீ தான் கூட்டிட்டு வர. இப்ப திடீர்னு வந்துட்டு என்னைய கூட்டிட்டு போனா எப்படி போவே? எப்படி கூட்டிட்டு போ? அதான் கேக்குறேன். கூட்டிட்டு போன்னு சொன்னா என் கூட யாரு வர்றா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம கூட சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்க இப்ப ஏதாவது ஒரு ஊருக்கு போகுதுன்னு சொல்லுவோம், நீ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும்னு சொல்ல, அங்க அங்கிள் உனக்காக இருப்பாரு, இல்ல சித்தப்பா வந்துருவாரு, மாமா வந்துருவாரு, அண்ணே வந்துருவான், வந்து உன்னை என்ன செய்வான்? கூட்டிட்டு போவான். பயப்படாத. இப்ப நம்ம ஒரு பிள்ளைய நம்ம ஒரு இடத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னும் போது யார் வந்து கூட்டிட்டு போவா அப்படின்றத நம்ம எல்லாமே என்ன பண்ணிடுறோம்? முதல்ல சொல்லிடுறோம். அப்ப பிள்ளைக்கு தெரியும், ஓகே இந்த நபர் அங்க எனக்காக என்ன செய்வாரு? காத்திருப்பார். மோசைக்கு ஒண்ணும் சொல்லல கடவுள், கிளம்புன்ற. அப்ப சொல்றாரு, யாரு என் கூட வருவா? யாரு என் கூட? வாசிக்கலாம் தொடர்ந்து. இம்மக்களை நடத்தி செல் என்று நீரே என்னிடம் கூறியிருக்கும், என்னோடு அனுப்ப போகும் ஆளை பற்றி ஒன்றும் தெரிவிக்கவில்லை, பெயர் உட்பட உன்னை எனக்கு தெரியும் என்றும் நீ என் பார்வையில் தயை பெற்றுள்ளாய் என்றும் கூறியுள்ளீர். இப்போதும் உன் பார்வையில் நான் தயை பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காட்டியருளும். இப்போது இதனால் அறிந்து கொள்வேன், உன் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன். மேலும் இந்த இனம் உன் மக்கள் என்பதை கருத்தில் கொள்ளும் என்றார். மோசே ஆர்கியூ பண்ற. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோசே, ஒரு பயங்கரமான பர்சனாலிட்டி. நம்ம சும்மா அதையே வாசிட்டு போக கூடாது. மோசே கடவுள்கிட்ட ஆர்கியூ பண்றாரு. ஞாபகம் வச்சுக்கையா, இது உன்னுடைய மக்கள், நீ என்னுடைய மக்கள். மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, இம்மக்களை நடத்தி செல் அப்படின்றாரு. மோசே கடவுள்கிட்ட சொல்றாரு, இம்மக்கள்னா எந்த மக்கள்? அவங்க ஓ ஆள்கன்றத நீ என்ன செய்ய? ஞாபகம் வச்சுக்க, ஓ ஆள்க. இந்த இடத்துல ஒரு காரியம் இருக்கு அன்பார்ந்தவர்களே. நம்ம பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்தான தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். நல்லா மனச தொட்டு சொல்லுங்க. நம் பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்தான தீர்மானங்களை யார் எடுக்கிறோம்? நாம் எடுக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பிள்ளைகள் யாரது? என்னுடையதுன்னு.
நம்முடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும் அது யாருடையது? அது கடவுளுடையது. நம்ம பெற்றோர். நமக்கு பேர் என்னது? பெற்றோர். பெற்றோர் என்னது? பெற்றுக்கொண்டவர்கள். நம்ம ஓனர்ஸ் கிடையாது. உன்னுடைய மக்களை நம்ம ஜெபிக்கணும். இந்த பிள்ளைகள் யாருவாங்க? நான் இருக்கேன்னா நான் ஜெபிக்கணும். ஜோஷ்னா, சிபோரா உம்முடைய பிள்ளைகள். அப்ப இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு யார் கையில இருக்கு? உங்களுடைய கையில இருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் செய்யறேன். இதுதான் இங்க மோசே சொல்றாரு. இந்த பிள்ளைகள், இந்த மக்கள் உம்முடையவர்கள் என்பதை நீர் கருத்தில் கொள்ளும். நீங்க சொல்லுங்க, நானே செய்யறேன். அது தவிர நீங்க பாட்டு கூட்டிட்டு போனா நான் எங்க கூட்டிட்டு போறது? அப்போ இங்கே மோசே கேட்கிறார், இப்போதும் உன் பார்வையில் நான் தயவை பெற்றிருந்தால் உன் வழிகளை எனக்கு காட்டியருளும், உம்மை இதனால் அறிந்து கொள்வேன், உன் பார்வையிலும் தொடர்ந்து தயை பெறுவேன். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய உடனிருப்பு என்பது என்ன அப்படின்னா, அவருடைய தயையை, அவருடைய அருளை நமக்கு என்ன செய்யும்? கடவுளுடைய உடனிருப்பு என்ன செய்யும்? நாம் வாழ்வதற்கான வழிகளை நமக்கு வெளிப்படும். மோசே சொல்றாரு, உம் வழிகளை எனக்கு காட்டி அருளும். நம்ம நிறைய நேரங்கள்ல மோசையை மக்கள் நினைச்சிடக்கூடாது. மோசைக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அது எங்க இருந்தது? பார்வோன் கீழே இருந்தது. பார்வோனுக்கு கீழே அவர் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஒரு பர்சனாலிட்டி, ஒரு அரசருக்கு இணையான ஒரு மதிநுட்பம், ஒரு பயிற்சி, கணிதம், பூலோகம், வானசாஸ்திரம் எல்லாமே யாருக்கு தெரியும்? மோசைக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாரு, உன் வழிகளை எனக்கு காட்டு. நமக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டு நம்ம பயங்கரமா பேசுறோம். இல்லாட்டி ஒண்ணுமே தெரியலனாலும் பேசுறோம், தெரிஞ்ச மாதிரியே பேசுறோம். சொல்றாரு, நான் உன் பார்வையின் தயை பெற்றிருப்பது உண்மை என்றான். நீ என்னோட தான் இருக்க அப்படின்றது உண்மை அப்படின்னா நீ என்ன செய்ய? நான் எப்படி போகணும்ன்றதை எனக்கு காசு. தொடர்ந்து மிக அழகாய் சொல்றாரு மோசே 14வது இறைவாக்குல. அதுக்கு கடவுள் சொல்றாரு, என் பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று. நான் உன் பார்வையில் தயை பெற்றுள்ளேன் என்பது உண்மையானால் உமது வழிகளை எனக்கு காட்டி அருளும் என்று மோசே கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு செல்லும். பிரசன்னம் உன்னோடு செல்லும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே நன்றி. இந்த பகுதியை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. என்ன மோசேக்கும் கடவுளுக்கு இடையில ஒரு பெரிய டக்காப்பா, ஒரு போராட்டம். நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்கணும், நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து ஒரு ஃபிளரிஷிங்குள்ள, ஒரு வெற்றிக்குள்ள, ஒரு சமாதானத்துக்குள்ள போறதுக்கு நம்ம எப்படி கடவுள்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை இங்க சொல்லுது. தயை பெற்றுள்ளேன் என்பது உண்மையானால் உமது வழி எனக்கு காட்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? என் பிரசன்னம் உன்னோடு. மோசே, ஓகே ஆண்டவரே, அப்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அமாவாசை மாதிரி நன்றி சொல்லணும். மோசே அதுக்கு அடுத்த இன்னொரு ஒரு செக் வைக்கிறார். கடவுளுக்கு செக் வைக்கிறதுல மோசே பெரிய என்ன சொல்றாரு? மோசே அவரிடம், உன் பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்ய. ஆண்டவர் சொல்றாரு, என் பிரசன்னம் உன்னோட வரும்னார். அப்படிதானே சொன்னாரு? எனது பிரசன்னம் உன்னோடு செல், உன் மக்களோட அல்ல. ஆண்டவர் அந்த லெவல்லே நிக்கிறார். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன போது மோசே எனக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு அவர் நினைக்கல. மோசே எப்போதும் தனது மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தலைவராயிருந்தார். இஸ்ரேல் மக்கள் தப்பி பிழைத்தது மோசே என்ற ஒரு மனிதனுடைய கனிவான சாந்த குணத்தினாலும் கனிவான இதயத்தினாலும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னாரு. மோசே சொன்னாரு, என்னோட இல்ல, எங்களோட நீ வருவியா வரணும். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? கடவுள் சொன்னது உன்னோட இருக்கிறேன், ஆனா மோசே சொன்னது, நீ உமது பிரசன்னம் எங்களோடு வரவில்லை என்றால் எங்களை நீ என்ன செய்யக்கூடாது, போன்னு சொல்லணும்.
பேசலாம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர்கள் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தின் தலைவர்கள். ஒரு பெரியவங்க நம்மகிட்ட நிறைய பேர் ஆலோசனைகளை கேட்பாங்க, அறிவுரைகளை கேட்பாங்க, பல காரியங்களை நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம மோசே மாதிரி நம்மை நம்பி இருக்கிற மக்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பேர பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, உறவுகளை அவர்களுக்காய் கடவுளிடம் பரிந்து பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் கூட மட்டும் உமது பிரசன்னம் இருந்தா பத்தாது. உமது பிள்ளைகள் எல்லாரோடும் உமது பிரசன்னம். எனக்கு மட்டும் இளைப்பாறுதல் கொடுத்தால் பத்தாது, எல்லாருக்கும் இளைப்பாறுதலை. உம் பார்வையில் தயவற்றுள்ளோம் என்பதை எப்படி அறிவோம்? நீர் எங்களோடு வருவதாலும் நானும் உம் மக்களும் மண்ணுலகில் உள்ள அனைத்து மக்களின் என்றும் வேறுபட்டு நிற்பதாலும் அன்றோ. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, தெய்வமே நன்றி, ஆண்டவரே நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்போ கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய உடனிருப்பு, அதுதான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு கொடை. அது இருந்தா நம்ம வாழ்க்கையில எதை பத்தி நம்ம கவலைப்படணும் அவசியம். அது இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் என்னதான் வச்சிருந்தாலும் ஒண்ணும் யூஸ் ஆகும், ஒன்னும் யூஸ். முது பிரசன்னம் எங்களோடு வரணும், முது பிரசன்னம் எங்களோடு வரணும். என்னோடு மட்டுமல்ல, யாரோடு? எங்களோடு. எங்களோடு உமது பிரசன்னம் வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், கடவுளின் மக்கள் என்ற ஒரு அடையாளம். கடவுள் எங்களோடு இருக்கிறார், அது எங்களுக்கு ஒரு பெரிய வலிமை, அது ஒரு பெரிய சக்தி. கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்திருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறதுதான், எனக்கு எதிராக பாளையம் இறங்கினாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். யாரு? தாவீது. சாவின் இருள் சூழ் வெள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்சிடேன். அஞ்சாதே என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழக்காது. சடன் சொல்ற. ஒரு பெரிய சொத்து, நமக்கு ஒரு பெரிய சொத்து என்ன அப்படின்னா, கடவுள் என்னோடு இருப்பது. யோசுவா 1:5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, மோசேயுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன், உன்னை கை நெகிழ மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. பாருங்களேன், கடவுள் தனது பிரசன்னத்தை, தனது உடனிருப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டே தன்னுடைய மக்களுக்கு, தான் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு, தான் அழைத்த மக்களுக்கு கடவுள் தனது உடனிருப்பை அவர் என்ன செய்கிறார்? கொடுத்துக்கிட்டே இருக்க. அவருடைய உடனிருப்பு அவர்களோட இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம் தான் என்ன அப்படின்னா, அவர்கள் நடுவே அவர் என்ன செய்தார்? கூடாரம் அமைத்தார். அவர்கள் நடுவே அவர் தங்கினார். எப்படி பாளையம் இறங்கணும்ன்றது ஆண்டவர் மோசேட்ட சொல்றார். நடுவுல அவருடைய கூடாரம் இருக்கும். அவருடைய கூடாரம் இருக்கும். வலது பக்கம் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 4 பக்கம் தலா 3 குலங்கள் பாளையம் இருக்கும். இப்படிதான் அவங்க கூடாரங்களே என்ன செய்யணும்? அமைக்கணும். நடுவுல யார் இருப்பா? ஆண்டவர். சந்திப்பு கூடாரம்னே அதுக்கு பேர். அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டவுட்டா, அவங்களுக்குள்ள ஒரு மோதலா, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்டா, அவங்களுக்குள்ள ஒரு முணுமுணுப்பா, என்ன செய்யணும்? மோசே நேரா போயிட வேண்டியதுதான், அவர்கிட்ட பேச வேண்டியது.
Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. இதுதான் அவர்களுடைய வாழ்வின் ஒரு அடையாளமாக, அவருடைய வாழ்வின் அனுபவமாக இருந்தது. இவன் மோசே இறந்துட்டாரு, என்ன செய்யறதுன்னு தெரியல. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இது யோசுவாவுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம். நம்மளும் சொல்லுவோமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, யோசுவாவுடன் இருந்தது போல, யோசுவாவுடன் இருந்தது போல என்னோடும் இரும், என்னோடும் தங்கும் ஆண்டவரே, என்னோடு இருந்த ஆண்டவரே. இது ஒரு பெரிய ஜெபம், ஒரு சாதாரண ஒரு வார்த்தையா இருக்கு. மோசேயுடன் இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன், நீ அஞ்சாதே, நீ உன்னை நான் கை நிகழவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், வீர்கள் துணிந்துங்கள், நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி காண்பாய், நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், அஞ்சாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாரும் கடவுளின் மக்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், கடவுளுக்கு சொந்தமான மக்கள். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சொத்து என்ன? அறிவா, திறமையா, பணமா, பெரிய வீடா, நகையா, ஆள் பலமா, அதிகாரமா, எல்லாம் இதுவும் கிடையாது. இது ஒண்ணுதான், கடவுள் என்னோடு, கடவுள் என்னோடு, கடவுள் என்னோட இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வு எனக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என் மனசு பயப்படாது. அதுதான் அடையா, நான் பயப்படுறேன், எனக்குள்ள ஒரு பயம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு, எனக்குள்ள நான் எப்படி இருப்பிடணும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாம இருக்கு, என்ன செய்ய போறோமோன்ற ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அப்படின்னா வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை? கடவுள் என்னோட இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்யல, உணரவில்லை. கடவுள் என்னோடு இல்லை என்ற ஒரு உணர்வு, கடவுள் என்னோடு இல்லை, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் எங்கோ தூரமாய் போய்விட்டார், கடவுள் கோபமாய் இருக்கிறார், கடவுள் என்னை தண்டிக்கிறார் என்ற ஒரு உணர்வு இந்த இஸ்ரேல் மக்களை பயத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இதோ அச்சத்திற்கும் வாழ்வதற்கான எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலையிலே அவர்களை அழைக்கழித்த போது ஆண்டவர் சொன்னார், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, ஒருவேளை அப்படியே அவள் மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். கடவுளுடைய உடனிருப்பு அதுதான் ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பலம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் ரொம்ப 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 ஆசீர்வாதம் உடையவர்கள். மோசே ஆபிரகாமை விட, ஈசாக்கை விட, யாக்கோபை விட, மோசேவை விட, யோசுவாவை விட, நீதி தலைவர்கள் பலரை விட, இறைவாக்கினர்களை விட ரொம்ப 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 ஆசீர்வாதம் உடையவர்கள். மாதாவுக்கு ஈக்குவலானவங்க நம்மெல்லாம், நம்மாக்கு ஈக்குவலான என்ன அது? கடவுளை நமக்குள்ளேயே நம்ம வச்சுக்கணும். உண்மைதானே? சில பேர் நம்புறீங்க, கடவுளை எங்கோ வெளியே அல்ல, மாதாதான் முத கடவுளை உள்ள வச்சுக்கிட்டாங்க. எப்படி? ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றேன். ஆண்டவரின் தாய், ஆண்டவரை தனக்குள்ளாக வைத்துக் கொண்டவர். அவருக்கு அடுத்து அநேகமா சூசியப்பர் கூட அந்த கெட்டப் இல்லைன்னு, அந்த இது இல்ல. யாருக்கு இருக்கு? நமக்கு. எப்படி? எப்போதெல்லாம் நாம் நற்கருணையை உட்கொள்கிறோமோ, நற்கருணையில் ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை நாம் நம்பி அதை உட்கொள்கிறோமோ, அப்போதெல்லாம் கடவுள் நமக்குள்ளாகவே வருகிறார். கடவுள் எனக்குள்ளாகவே இருக்கிறார். அத நம்ப வேண்டியதும் உணர வேண்டியதும் யாருதான்? ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன புரிதல் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய திங்கிங், என்னுடைய வே ஆஃப் லைஃப், என்னுடைய வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். அவநம்பிக்கையான வார்த்தைகளை, எதிரான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, நம்பிக்கையற்ற வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடும்.
நம்ம இப்ப எல்லாமே கடவுள்கிட்ட போறோம், ஜெபிக்கிறோம், ஆலயங்களுக்கு போறோம், பைபிள் வாசிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் நமக்கு கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற ஒரு உணர்வும் என்ற ஒரு புரிதலும் இல்லாததால நான் வழக்கம் போல எப்படி மற்றவர்கள் இருக்காங்களோ, மத்தவங்க இருக்காங்களோ, என்னுடைய சக அண்டை வீட்டார்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரிதான் என்ன செய்யறேன். பல நேரங்கள்ல அவங்களோட மோசமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய புரிதல், நம்முடைய நம்பிக்கை ஏதாவது மற்ற சமயத்து மக்களோட, நம்முடைய அண்டை வீட்டார்களோட ஏதாவது ஒரு படி முன்னேறி இருக்கா? ஒரு படி ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? சொல்லப்போனா அவங்க வைக்கிறதோட கம்மியா தான் இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைனா, ஒரே ஒரு பிரச்சனை தான், எனக்கு அந்த உணர்தலும் இல்லை, எனக்கு அந்த புரிதலும். கடவுளுடைய உடனிருப்பு எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும், எல்லாவற்றையும் கொடுக்கும். நமக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு? கடவுளுடைய உடனிருப்புக்கு. அது நமக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு தெரியுதோ இல்லையோ, கடவுளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கடவுள் நம்மோடு எப்போதும் இருக்குமாறு அவர் தன்னை நற்கருணையாக மாற்றிக்கொண்டார். அவர் நற்கருணையாக மாற்றிக்கொண்டதற்கான காரணம், நாம் எப்போதும் அவர் நம்மோடு இருப்பதை நாம் உணரவும், அறியவும், உண்ணவும், ஏற்கவும், நம்பவும், நமக்கு அவரை சொந்தமாக்கி கொள்ளவும் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய அருள் ஏற்பாடு என்ன என்றால், அவர் தன்னை ஒரு உணவாக மாற்றிக்கொண்டார். இனிமேல் நாம் நற்கருணையை பார்க்கிற போது, நற்கருணையை வாங்குகிற போது, வாங்கிய பிறகு நம்ம என்ன செய்யணும்? அதனாலதான் சொல்றோம், டிவில எல்லாம் பூசையை பார்க்காதீங்க. டிவில பூசை பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் கொரோனால இருந்து வெளியவே வரல. கொரோனால இருந்து நான் கொரோனாவிலேயே இருக்கேன். நோய்வாய்ப்பட்ட மனநிலையும், நோய்வாய்ப்பட்ட ஆன்மீகமும் ஒரு மனிதனை என்ன செய்யுது அப்படின்னா, அறிவார்ந்த விதத்திலே கடவுளை அணுகச் செய்யும். கடவுள் நம்மோட இருக்கணும்னு விரும்புறார், நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கணும்னு அவர் விரும்புறார். எனது பிரசன்னம் உன்னோடு செல். இப்ப நம்ம போறோம் அப்படின்னா நம்ம மட்டும் என்ன செய்யலாம்? அந்த உணர்வு எனக்குள்ள இருந்தால்தான், அந்த நம்பிக்கை எனக்குள்ள இருந்தாதான் திருப்பாடல் 91 வருகிற வாக்குறுதி செயல்படும். நீ செல்லுமிடம் எல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் உன்னை தன் கைகளில் தாங்கிக் கொள்வார்கள். இதெல்லாம் எப்போ? கடவுள் என்னோட இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு புரிதல், ஒரு உணர்வு இருந்தால் மட்டும்தான் கடவுள் நம் வாழ்வில் அதிசயங்களை நிகழ்த்துவதை, அற்புதங்களை நிகழ்த்துவதை, நமக்கு முன்பாக அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புவதை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும்.